ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான முட்டை சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முட்டை சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முட்டை சாதம் செய்கிறதுக்காக 4 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா மசாலா பொருட்கள் எல்லாமே கரிஞ்சிரும். நல்ல பழமான தக்காளி பழமாக ஒரு பெரிய பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளினா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்குன வெங்காயம் தக்காளியை கடாயிலேருந்து ஒரு ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை எல்லாத்தையுமே இப்போ இதில் ஊற்றிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். முட்டைகளை இப்போ கலந்து விட வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு எந்தளவு சேர்க்க பிரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. முட்டைகள் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரண்டிலே கட் பண்ணி விட்டுருங்க. ஆரம்பத்திலே முட்டைகளை உடச்சி ஊற்றும் போது நம்ம கிண்டிட்டோம்னா சாப்பாட்டில் இருக்கதே தெரியாது. இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் சாதம் கொஞ்சம் முதிரியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிறனால உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பே நமக்கு தேவைப்படாது. இந்த முட்டை சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக அங்கங்கே நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான முட்டை சாதம் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் இந்த முட்டை சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.